ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிடிசி யூஎஸ்டி வின்னிங் ட்ரேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் திரையில் பார்க்குறது பிட்காயின் வின்னிங் ட்ரேட் ஒன்று பார்க்குறோம். இது பிடிசி யூஎஸ்டி வின்னிங் ட்ரேட். இதில் முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் கவனிக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரேட் வின் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரேட் வின் பண்ணதுக்கான மிக முக்கியமான விஷயங்கள் நான் சொல்ல போகிற விஷயங்கள் தான். ஒன்று, புல்லிஷ் என்கால்ஃபிங் ஹேண்டில் வந்திருக்கு. ரெண்டாவது, ஃபிபனோச்சி லெவல்ஸ் பார்த்துருக்கேன். அண்ட் மார்க்கெட் ரிவர்சல் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த விஷயங்கள் பார்த்து தான் இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இதை பற்றி தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுது. இதை மாடலாக கொண்டு நீங்கள் ஐடியா எடுத்து எதிர்காலத்தில் நீங்களும் ட்ரேட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கடைசியில் இந்த ட்ரேட்டில் நான் வின் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணம்ங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்ப்போம். நாங்கள் இந்த ட்ரேட் வின் பண்ணதுக்கான கீ லெவல்ஸ், இது வந்து 15 நிமிஷ சார்ட் 1/1/2025 3:30 மணி அளவில், லோக்கல் டைம் 3:30 மணி அளவில் எடுத்த இந்த ட்ரேட் கீ லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், சந்தையில் ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. கோச் சந்தை மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகப்பு நிறத்தில் அம்புக்குறி ஒன்று போட்டிருக்கோம். இந்த மார்க்கெட் வந்து கீழே வந்த மார்க்கெட் மேலே ரிவர்சல் ஆகி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக காட்டியிருக்கு. ஸோ முதலாவது நாங்கள் அந்த ரிவர்சலை கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்புக்குறி, சிகப்பு பெரிய அம்புக்குறி வந்து நாங்கள் அந்த கீழே வந்து மார்க்கெட் தன்னை நிலையை மாற்றி மேலே போகிறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ நாங்கள் அதை கண்டுபிடிக்கணும். முதலாவது விஷயம். இல்லைன்னு சொன்னால் செல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சிச்சுவேஷனை கண்டுபிடிச்சி, மார்க்கெட்டினுடைய சிச்சுவேஷனை கண்டுபிடிச்சி நாங்கள் மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகிறதுங்கிறத பார்த்துக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருந்து வந்த மார்க்கெட் இதில் எல்லாம் தாண்டி போகையில், இந்த லெவலை தாண்டி போகையில், இந்த லெவல்ஸ் எல்லாம் தாண்டி போகையில். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கோச் என்று போட்டிருக்க இடத்துல கேரக்டரை மாற்றி மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அதோட அர்த்தம் என்னென்னு சொன்னால், மார்க்கெட் தன் கேரக்டரை போகிற திசையை மாற்றி அடுத்த திசைக்கு போக போகிறதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் இதை முதலாவது கண்டுபிடிச்சாதான் நாங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முதலாவது படி இது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புல்லிஷ் என்கால்ஃபிங் வந்திருக்கு. இந்த ஹேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் இந்த புல்லிஷ் என்கால்ஃபிங் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. ஸோ அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல். அதுவும் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபிபனோச்சி 68% வந்திருக்கு. இந்த இடத்துல புல்லிஷ் என்கால்ஃபிங் வந்ததாக இருந்தால் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ரிவர்சல் பேட்டர்னில் நீங்கள் பை பிளேஸ் பண்ணலாம். இது மாறி நடந்ததுன்னு சொன்னால் நீங்கள் செல் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிபனோச்சி 68% நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இங்கே லோவில் இருந்து ஹைக்கு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதை பார்த்துக்கொள்ளையிலும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 68 இதில் காட்டுது. ஸோ அந்த இடத்துல நான் இதில் வெயிட் பண்ணி இந்த ஹேண்டில் ஸ்டிக் வந்ததும், புல்லிஷ் என்கால்ஃபிங் வந்ததும் நான் இந்த ட்ரேட்டை எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ரேட் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஃபிப்பில் ரிவர்சல் வந்து 2-3 இடங்களில் நடக்கும். அதுவும் 68 ஃபிபனோச்சி 68% ஒரு ட்ரேட் ஹேண்டில் ஸ்டிக்கை காட்டிச்சாக இருந்தால் அது 100% ட்ரேட்டில் சொல்ல இல்லாது பெரும்பாலான காலங்களில் வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்குள்ள ஒரு விஷயம், முதலாவது மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்தேன், கேரக்டர் மாற்றத்தை பார்த்தேன். ரெண்டாவது புல்லிஷ் என்கால்ஃபிங் பார்த்துருக்கு. ஃபிப்பில் 68%. இந்த 3 விஷயங்கள் தான் நான் ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறதுக்கான காரணம். அடுத்தது பார்க்க போகிறோம். நான் பயன்படுத்திய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னால், வெயிட் பண்ணேன். இதில் ஃபிப் 68 பார்த்துட்டு ஹேண்டில் ஸ்டிக் வரும் மட்டும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நான் இந்த இடத்துல எடுத்திருக்கலாம். ஸோ நான் ஹேண்டில் ஸ்டிக் வரும் மட்டும் பார்த்துருக்கேன். இல்லைன்னா நான் இதிலேயே எடுத்திருக்கலாம். இங்கே எடுத்தது காரணம் என்னென்னு சொன்னால், நான் இந்த ஹேண்டில் ஸ்டிக் வரையும் வெயிட் பண்ணது தான் இதில் பிரதான காரணம். ஸோ புல்லிஷ் என்கால்ஃபிங் வந்ததும் நான் உடனே அந்த ட்ரேட்டை எடுத்திருக்கேன். முதலாவது ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது, ப்ராப்பராக நான் ஸ்டாப்லஸும் டேக் ப்ராஃபிட்டும் பயன்படுத்தியிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புல்லிஷ் என்கால்ஃபிங் கீழே நான் ஸ்டாப்லஸ் வச்சுருக்கேன். இதில் இதை விட 2 மடங்கு டேக் ப்ராஃபிட் வச்சுருக்கேன். 100 பிப்ஸில் நான் இந்த டேக் ப்ராஃபிட் வச்சுருக்கேன். நான் பயன்படுத்தக்கூடிய RRR, ரிவார்ட் ரேஷியோ 1:2. பெரும்பாலும் வெற்றி பெறக்கூடிய ரிவார்ட் ரேஷியோ வந்து இந்த 1:2 தான். ஸோ நீங்களும் அதை பயன்படுத்தலாம். மூன்றாவது, டார்கெட். எந்த காலத்திலையும்
மேலே போகுதுங்கிறதுக்காக நீங்கள் வச்ச டார்கெட்டை மாற்றாதீங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸையும் மாற்றாதீங்க. இது திடீரென்று உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டை கொண்டு போகிறதுக்கு அல்லது நட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள் நான் கவனித்து செஞ்சது. ஒன்று, வெயிட் பண்ணி அந்த ஹேண்டில் ஸ்டிக் வந்ததும் செஞ்சேன். 2வது, ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடம் அந்த எங்கால்ஃபிங் ஹேண்டிலுக்கு கீழே வச்சுருக்கேன். அதோட டபுள் மடங்கு டேக் ப்ராஃபிட் வச்சுருக்கேன். இதுதான் நான் பயன்படுத்திய ஸ்ட்ராட்டஜி. டிப்ஸ், உங்களுக்கான டிப்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், கட்டாயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பயன்படுத்துங்க. நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்டிலிருந்து ஒரு காலமும் மாறாதீங்க. மாறினா நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும். அடுத்தது, உங்கள் பிளான் என்ன? இதுதான் என்ற ட்ரேடிங் பிளான். என்ற ட்ரேடிங் பிளானை விட்டு மாறாதீங்க, அதிலேயே இருங்க. இதில் இந்த கேரக்டர் மாறி இருக்கும், முதலாவது விஷயம். 2வது, ஃபிப்பில் நான் 68% பார்த்துருக்கேன். வெயிட் பண்ணி எங்கால்ஃபிங் புல்லிஷ் எங்கால்ஃபிங் வந்ததும் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரேட் எது வரைக்கும் போயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளவு வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி, சுமார் எத்தனை பிப்ஸ் போயிருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். எனக்கு அவ்வளவு தேவையில்லை, நான் தேவையானதை எடுத்துக்கொண்டேன். ரைட், பார்ப்போம் எத்தனை பிப்ஸ் போயிருக்கான்னு. 370 400 பிப்ஸ் மூவ் ஆகிருக்கு. அப்போ நல்லதொரு ட்ரேட். நான் தேவையான ட்ரேட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் பெரிய வெயிட் பண்ணி எடுக்கக்கூடியவராக இருந்தால் இந்த 400ஐயும் நீங்கள் எடுத்துருக்கலாம். சரியாக பிளான் பண்ணக்கூடியவராக இருந்தால். பிகினஸாக இருந்தால் 1க்கு 2 யூஸ் பண்ணுங்கள். சின்ன அக்கௌண்ட்காரங்களும் நீங்கள் 1க்கு 2 யூஸ் பண்ணுங்கள். ஸோ கடைசியாக வீடியோட கடைசியில் நான் வின் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 3ஐயும் அனலைஸ் பண்ணி எடுத்தது. ஃபிப் வந்ததுன்னும் நான் ட்ரேட் எடுக்கல, புல்லிஷ் எங்கால்ஃபிங் வந்ததுன்னும் ட்ரேட் எடுக்கல. இந்த இடத்துல ஃபிப்னாஜியில் புல்லிஷ் எங்கால்ஃபிங் வந்ததுன்னு ட்ரேட் எடுத்தேன். வெயிட் பண்ணி ட்ரேட் எடுத்து அந்த 100 பிப்ஸை நான் வின் பண்ணினேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோ பார்க்க வேணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், இப்படியான தகவல்களை பெற்றுக்கொள்ள நினச்சிங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீ சிக்னல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருங்க, ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.